கோல்டுன்னு சொன்னாலே ஷாக் ஆகிற டைம். இந்தியாவில் ஏன் கோல்டு ப்ரைஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது? என்ன காரணம்? இதுதான் எல்லார் மைண்ட்லேயும் இருக்கு. சிம்பிள் ஆன்சர், நம்மளோட பயம். இந்தியன்ஸுக்கு கிரைசிஸ் வந்தால் பேங்க்ஸை விட, ஷேர் மார்க்கெட்டை விட, வேற எந்த சோர்ஸை விடையும் கோல்டை தான் அதிகமாக நம்புறாங்க. இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகுது, ருப்பி வேல்யூ கம்மி ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி கோல்டோட டிமாண்டும் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இந்தியா இம்போர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த கோல்ட். ஸோ டாலர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், இந்தியன் ருப்பி வீக்காக இருந்தாலும், இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் சேமாக இருந்தால் கூட கோல்டோட ப்ரைஸ், நம்மகிட்ட இருக்கிற கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, வெட்டிங்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே கோல்டு பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். கோல்டோட டிமாண்ட் இந்தியாவில் நெவர் ஸ்டாப்ஸ். சப்ளை கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்லை, டிமாண்ட் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்லை. ரிசல்ட் கோல்டு இன்ஃப்ளேஷன். சிம்பிளா சொல்லணும்னா கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இல்லை, நமக்கு கோல்டு மேல இருக்கிற நம்பிக்கையும் ட்ரஸ்டும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுதான் காரணம். மணி சேஞ்சஸ், கோல்டு ரிமைன்ஸ். இதை பத்தின உங்க கமெண்ட் சொல்லுங்க. தெரிஞ்சா லைக் பண்ணுங்க. இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.